மேடம், குட் மார்னிங். நீங்களா? யாரா இது பின்னாடி ஓடி வராங்களேன்னு பார்த்தேன். தூத்துக்குடியில யாரும் குட் மார்னிங் சொன்னா திரும்ப சொல்ல மாட்டீங்களா? குட் மார்னிங். இந்த காலேஜ்ல அவங்க மட்டும் தான் போலீஸா இல்ல எல்லாருமே போலீஸா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல எதை கேட்டாலும் வெறப்பாவே பதில் சொல்றீங்களே அதான். பை தி பை என் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ அம் ஸ்ரீதர். இருந்துட்டு போங்க. ஓ மை காட், உனக்கு இது தேவைதான். அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வரீங்களோ? இல்லங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். ஓ 11th 12th. ஹலோ. ஓ டீச்சரா? இவ்வளவு காலையில போயிட்டு வரேன்னு சொல்றீங்க. நேத்து போயிட்டு இன்னைக்கு வரீங்களோ? என்னங்க வேணும் உங்களுக்கு? ஒண்ணும் இல்லைங்க, நீங்க ஒரு நெய்பர் பார்த்துட்டு எப்படிங்க சும்மா போக முடியும்? நெய்பர்லாம் இல்ல, நீங்க எங்க காலனியோட கெஸ்ட். இன்னும் 4 நாள்ல கிளம்பிடுவீங்க. ஆமா, வீடெல்லாம் பார்த்தாச்சா? ஏங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ண கூடாதா? வாய்ப்பே இல்ல. ஒரு வாரம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கே என்ன எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. ஏங்க ஒரு வாரத்துல 3 நாள் போயிடுச்சுங்க, இன்னும் 4 நாள் தான். இதோ இப்படி போயிடும். இப்படி போகுமோ அப்படி போகுமோ, இந்த வாரம் முடியும் போது இந்த காலனில இருந்து நீங்க போகணும், அவ்வளவுதான். பஞ்செல்லாம் பேசுறீங்க? பஞ்ச் டைலாக்லாம் இல்லைங்க. நீங்க இங்க இருந்து காலி பண்ணலனா உங்களுக்கு தான் பஞ்ச் கொடுப்பாங்க. மறுபடியும் பார்த்தா பஞ்சோட பேசுறீங்க. இங்க பாருங்க, இங்க நிறைய வீடு இருக்குங்க, அத பார்த்து கொஞ்சம் போங்கல. ஏங்க அப்ப எதுவுமே பண்ண முடியாதா? என்ன பாருங்க, பாவமா இல்லையா? வேணும்னா வேற வீடு பார்த்து போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆட போங்கங்க. ஏதாவது பண்ணி இங்கேயே இருந்தெல்லாம் நினைச்சிருந்தீங்கன்னா அது நடக்காது. எங்க காலேஜ் மக்கள் எவ்வளவு அன்பானவங்களோ அவ்வளவு கோமானவங்களும் கூட. சொன்னா சொன்னபடி இருக்கணும். அன்பானவங்களா? அப்படி வேற நினைப்பிருக்கா உங்களுக்கு? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை நீங்க கொடுத்த பிள்ளைப்ப பார்த்து நான் என்னமோ நினைச்சிட்டேன். இப்படி கண்ணஞ்ச கருங்களா இருக்கீங்க. ஆட போகங்க, நான் இப்படிதான் ஓடுறேன். நீங்க எப்படிக்கா வேணா ஓடிக்கோங்க. வழியில வீடு காலின்னு போர்டு இருக்கான்னு பார்த்து